அனைவருக்கும் வணக்கம். எளிமின் வெளிமின் குறிசார் முறை வெளிமின் சுவாமி விவேகானந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும்னா 4/5/2024 திருப்பூர் மாவட்டத்தில் பல விலை நிலவரங்களை பார்க்க போகிறோம். மாதுளைன்னு பார்த்தீங்கன்னா 155 ரூபா வருது. இந்த மாதுளை ஏவுன்னு சொல்லுவாங்க. ஒரு கிலோவுக்கு 5லேருந்து 6 போல வரைக்கும் விற்கும். மாதுளை பொறுத்த வரைக்கும் கர்நாடகா, மகாராஷ்டிரா இதில் விளையக்கூடிய மாதுளை அதிகம். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு மாதுளைன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும், உள்ளேயும் வெள்ளையாக தான் இருக்கும். அந்த மாதுளை கிடச்சிச்சின்னா ரொம்ப நல்லது. அது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். அது ரொம்ப இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த பழம் சாப்பிட்ற கொஞ்சம் தோக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் இது மாதிரி இருக்கும். ஆனால் அந்த பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு, நாட்டு மாதுளை. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சிட்ரஸ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இந்த சிட்ரஸ் ஆரஞ்சு எங்கே இருக்குது வருதுன்னு பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டடு தான். இது நம்ம இந்தியாவில் இருந்து வளரதில்லை, எல்லாமே இம்போர்ட்டட் ஆரஞ்சு தான். இந்த ஆரஞ்சை பொறுத்த வரைக்கும் எகிப்து இந்த மாதிரி ஏரியாவில் போட்டிருக்கோம் அந்த விலாசம். இந்த ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு கிலோ 15 கிலோ வந்து பாக்ஸ் வந்து 15 kg பாக்ஸ் வந்து 1550 வருது. 1550 ரூபா வருது இந்த ஆரஞ்சு 15 கிலோ பாக்ஸு. ஒரு கிலோ வந்து நமக்கு ஒரு 103 ரூபா அசலாகும். 1 kg 103 ஹோல்சேல் ப்ரைஸ். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திராட்சை. இந்த திராட்சை வந்து விதை உள்ள திராட்சை. நம்ம இத்தனை நாள் பார்த்தது விதை இல்லாத திராட்சை. இந்த திராட்சை விதை உள்ள திராட்சை. ஒரு கிலோ வந்து 65 ரூபா. 1 kg 65 ருபீஸ். இது பன்னீர் திராட்சை. இந்த திராட்சை வந்து 850 ரூபா ஒரு பாக்ஸு 10 கிலோ. 10 kg பாக்ஸ் 850. இந்த திராட்சை வந்து கேன்சருக்கு ரொம்ப நல்லது இதோட விதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சித்த மருத்துவத்தில். இந்த திராட்சை வாங்கினாலும் கழுவிட்டு சாப்பிடுங்க. இந்த திராட்சைலாம் கழுவிட்டு நல்லா கழுவிட்டு உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி நல்லா கழுவிட்டு சாப்பிட்டா நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மாவு ஆப்பிள். இந்த மாவு ஆப்பிள் வந்து நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தேன். இது வந்து ராயல் காளான்னு சொல்லுவாங்க. இது இம்போர்ட்டட் ஆப்பிள் தான். இது சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். நம்ம ஆப்பிள்னு பார்த்தீங்கன்னா டெல்லி ஆப்பிள் தான் ரொம்ப மாவு மாதிரி இருக்கக்கூடிய ஆப்பிள். இது கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும். இதுக்கும் இப்போ இன்னொரு ஆப்பிள் பார்க்க போகிறோம். அந்த ஆப்பிளுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட் காட்டுறேன். இந்த அப்போ வர ஆப்பிள் வந்து வாஷிங்டன் ஆப்பிள்னு சொல்லுவாங்க. இது நறுக்குன்னு இருக்கும், பேரிக்காய் மாதிரி இருக்கும். இது வந்து இம்போர்ட்டட் ஆப்பிள் தான். இது யூஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்பிள் இன்றைக்கி வந்து நமக்கு 195 ரூபா. 195 1 kg ஹோல்சேல் ப்ரைஸ். அனைவருக்கும் நன்றி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு.